ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலேருந்து 345 காலி பணியிடங்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. இது 2 மாவட்டத்தில் வந்திருக்கு. இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8த்து, 10த்து, 12த்து டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். பில் கிளர்க்கு, ஹெல்ப்பர், வாட்ச்மேன் சொல்லிட்டு 3 விதமான பதவிகள் கிட்ட எடுக்கிறாங்க. இந்த 2 மாவட்டத்திலையும் சேர்த்து 345 வேக்கன்சி இருக்கிறாங்க. இதற்கு அப்ளை எப்படி பண்ணணும், நோ எக்ஸாமினேஷன், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, இதற்கான சேலரி என்ன என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம்னு சொல்லிட்டு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்திருக்கு. தூத்துக்குடி மண்டலத்தில் இருக்கிற வேக்கன்சி தான் இது. என்னென்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தூத்துக்குடி மாவட்டத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பணிபுரிய பருவகால பட்டியல் எழுதுவது, பருவகால உதவுவர் மற்றும் பருவகால காவலர் ஆகிய பணியிடங்கள் தகுதி வாய்ந்தவர்களிடம் மேற்கொண்ட பணிகளுக்கு ஆண் பெண் விண்ணப்பதாரர்களிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. 11/7/2025 தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பட்டியல் எழுதுவர் 100 பேரும், உதவுபவர் 100 பேரும், காவலர் 100 பேரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் தேவைப்படாத எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு 20 தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டம், அதாவது தூத்துக்குடி மண்டலத்தில் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 100 பேர் எடுக்கிறாங்க. அது பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கல்வி தகுதி பிஎஸ்சி, அதாவது பிஎஸ்சி அறிவியல், விவசாயம் மற்றும் இளநிலை பொறியியல் படித்தவங்க பருவகால பட்டியல் எழுதுவதற்கு விண்ணப்பிக்கலாம். பருவகால உதவுபவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12th முடிச்சிருந்தா போதும். பருவகால காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8th முடிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, கல்வி தகுதிக்கு அடுத்து வயது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டிக்கு 37 வயசும், அண்ட் எம்பிசி பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசும், ஓசி கேட்டகரி 32 வயசு சொல்லியிருக்காங்க. அனைத்து விதமான போஸ்ட்டுக்கு இதே ஏஜ் லிமிடேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5285 ரூபா ப்ளஸ் டி அகவிலைப்படி மற்றும் பணி நாள் ஒரு நாளுக்கு போக்குவரத்து படின்னு சொல்லிட்டு 120 ரூபா கொடுக்குறாங்க. மற்ற 2 பதவிக்கும் போக்குவரத்து படிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா கொடுக்குறாங்க. இது தூத்துக்குடி மண்டலத்தை இருப்பிடமாக கொண்டு மேற்கண்ட தகுதியுடைய நபர்களிடம் மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட சொல்லியிருக்காங்க. மேலாளர் மண்டல அலுவலகம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 31/7/2025 இந்த மாதம் கடைசி 31ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அன்று 5 மணியோட முடிவு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் தகவலுக்கு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி மண்டலத்தில் வந்திருக்கு. அதே பருவகால பட்டியல் எழுதுவர், பருவகால உதவுவர், பருவகால காவலர் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45 காலி பணியிடங்கள் இருக்கிறாங்க. 15 15 15 3 15 கொடுத்துருக்காங்க. அதே கல்வி தகுதி, அதே மாதிரியான கல்வி தகுதிக்கு மட்டும் இல்லாமல் வயதும் அதே வயது தான் சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை வசிப்பவர் விருப்பமாக கொண்டு விண்ணப்பிக்கலான்ற மாதிரி. இதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 21ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மட்டும் ஜூலை 21 தான் லாஸ்ட் டேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது திருநெல்வேலி மண்டலத்தில் இருப்பவங்க விண்ணப்பிக்கலாம். 2 விதமான நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலேருந்து வந்திருக்கு. ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஜாப்பு. இதை பற்றி மேலும் தகவலுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் டைப் பண்ணுங்கள். நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும், எல்லாமே டீட்டெயிலாக வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்களும் விண்ணப்பிக்க பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.